ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கில்டு ஆஃபீஸர் 2 பேருக்குள்ள டோர்னமெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். 1vs1 ஃபைட்டு. இந்த மாதிரி ஃபைட்லாம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கண்டென்ட்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனங்க யாரும் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். மேக்டனோட ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் சதாமா கருப்பியான்னு பார்த்துருவோம். பிளாக் பியர்ஸ் ரென் சரியான ஷாட். அழுத்த நேரத்தில் சாதாம அடுத்து வந்து க்ரோஸ் வச்சு டெசர்டிகள் எடுங்க. டெசர்டிகள் இருக்கா? எம்ஐ எடுங்க. இதில் யாருக்கு ஹெட் ஷாட் அடிக்கான்னு பார்ப்போம். இந்த கண்ணில் யாருக்குமே உண்டா படிக்க தெரியாதா? அப்படி தவறி விழுந்தால் தான் உண்டு. அப்போ கருப்பு கொஞ்சம் சவுண்டை பாருங்க. கேம் சவுண்டு கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஒரு ஷாட்டு வாங்கி வெற்றிகரமாக போயிட்டார். ஹெல்மெட் போட்டால் டெஸ்ட்டு எம்பி கண்டில் 172 தான் ஒழுகுது. அவன் ஹெட் ஷாட் அடித்தா இப்போ ப்ரோஜனம்லாம் போயிட்டு. ஹெல்மெட் போடாமல் இந்த கண்ணு யூஸ் பண்ணாதனால தெரியல. என்னது என்னையா இவ்வளோ நேரம் M500 இரண்டாவது ஷாட்டை கொடுத்து வெற்றிகரமாக சரியான ஷாட்டு. இல்லை ஹெட் ஷாட் 208 ஹெட் ஷாட். அடுத்து உங்களோட ஃபேவரட் 2 பேரோட கன் எஸ்விடி. ட்ராகனோ என்னடா சொல்ற? ட்ராகனோ தான்டா அது பேரு. இப்போ தான்டா மாற்றிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் கருப்பை நல்லா ஹெட் ஷாட் அடிப்பான். கருப்பை அடிப்பான்னு சொல்லி கருப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அடுத்தது தான். அது ஏன் அப்படி பிசி மூமெண்ட் கொடுக்கீங்க அடித்த பிறகு கிடுக்கிட்டுன்னு? இல்லை ஏன்? அடுத்து ஏடபிள்யூஎம் இருக்கு. ஏடபிள்யூஎம் ஸ்கோப் வச்சடி பொறுமையா அடி. அவ்வளோதான், அடிச்சிரு. பயத்தில் குழால் போட்டிருக்காரு. அவ்வளோதான். கேப் விட்டு நீங்கள் சுற்றி குழால் போட்டது உங்கள் தப்பு. தடவலையா? நான் அவனை ஸ்பெக்ட் பண்ணேன். அடுத்து அண்டு ஃபேவரட் சொல்லுங்க டக்குன்னு. பேரஃபுல் இருக்கா? பேரஃபுல் எடுங்க. பேரஃபுல் யாருக்கு சாதகமாக இருக்கு? சரியான ஒன் டாப். ஒரே புல்லட்டு தான். எம்மா அடி. சரியான ஷாட்டு. அடுத்து கண்ணை காமிங்க. கண்ணு. அடுத்து கருப்பையோட ஃபேவரட்டான கன் மேக்ஸ் 7. சரி மேக்ஸ் 7 ஸ்கேர் எடுத்துக்கோங்க. ஸ்கேர் 1வது லெவல் தான். 1வது லெவல் கரெக்டாக. நான் மட்டுமே வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன கதைன்னு தெரியல. நீங்கள் இது சரியான செட். அவனை அவரை ஸ்பெக்ட் பண்ணலை. நீங்கள் அடி வாங்கினது தான் ஸ்பெக்டில் இருக்குது. கன் அந்த இப்படி கையில் எடுக்கிறதுக்குள்ள அடிச்சிட்டாரு. அடுத்த கண்ணு வந்து கண்ணு காமி வேமா காமி.
6 ஒரு கண்ணு இருக்கு. ஏய் கண்ணு காமி. அடுத்த கண்ணு ஆமாம் G36. அவர் ஸ்கின் வச்சிருக்காரு. நீங்களும் வச்சுருக்கீங்க. இது எலைட் பாஸில் கொடுத்த ஒரு கண்ணு தானே, அதான் எல்லோரும் வச்சுருக்கீங்களே. சரி சரி. சாதாரண இந்த மேட்ச் தோல்வி அடைஞ்சிருவார், இன்னும் ஒரு புல்லட் பட்டாலுமே. போன்ஃபயர் வச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை அதுதானே தப்பு. அது வைக்கணும். சும்மா சும்மா நீ உசுறு சும்மா சும்மா உசுறு ஏற்றினா என்ன கதை. வேற என்ன கண்ணு? வேற கண்ணு காமிங்க. இது யூசி. இது யூசட்டை மினி யூசி பிளாக். இல்லை நம்ம இந்த கன்னில் வந்து கில்டு பூரா ஒரு பேச்சு நடப்படுது. சதாம் இந்த கன்னில் போகிறாருன்னு சரியான ஷாட்டு, ஆனால் ஸ்பெக்ட் பண்ணலை இந்த வாட்டியும். இல்லை இல்லை இருக்கட்டும் வீடியோ. அதான் இது ஆட்டோ ரெக்கார்ட் ஆகும்ல. M4A1 level 3 M4A1 level 3 எடுத்துக்கோங்க. சதாம் திருவார் நினச்சேன். சரியான ஷாட், ஒரே புல்லட்டு தான் 204. எப்படி இந்த ஒன் டாப் அடிக்கிறாருன்னே தெரியல. அது வந்து யதார்த்தமா அடிக்கிறது. இல்லை என்ன கதை இது. MP40 புல்லட் இதே எடுத்துக்கோங்க குளோவாலி. ஆனால் உண்மைக்குமே ரொம்ப எப்படி சாகுவார்னு நினச்சது பார்க்கல. உலக பாட்டு சாவு இது. ஆனால் உலக அழுத்த எழுத்தினாரு. ஹெட்செட் ஒரு ஹெட்செட்டு கிடையாது, ரெட் நம்பரு எல்லாமே. சரி நெக்ஸ்ட் டைம் என்ன கண்ணு? டபுள் யூஎஸ்பி. ரெண்டாவது இந்த கண்ணிலையும் சதாம் தான் கில்லி ப்ரூவ் பண்ணுறதா. ஓ ஒரு வடி பட்டாலும் அவ்வளோதான். இந்த கண்ணிலையும் புதுசாக வந்தாலும் பழைய பிளேயர் நெருங்க முடியாதுன்னு காமிச்சிருக்காரு. அடுத்து டபுள் பேரல் 2 புல்லட்டுமே. ரெண்டு புல்லட் எப்படி பாயினே தெரியல, இறந்துட்டாரு. கடைசி மேட்ச் இது வந்து டிஃபிகல்ட்டான மேட்ச் தான். SVD எடுங்க. உங்கள் 2 பேத்துக்குமே சாதகமான கண்ணு தான் SVD. யார் வின் பண்ணுறான்னு பார்த்துருவோம். கால் லெவல் இறுதி கட்டம் விழுந்துருமா? சரியான ஷாட்டு, எதிர்பார்க்கவே இல்லை.